ஒரு வழியாக சென்னை வந்து இறங்கிட்டோம். எப்படியாச்சும் மாதம் மாதம் சம்பாரித்து அம்மாவுக்கு மட்டும் காசு அனுப்பிச்சிட்டா அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அங்கே தான். அப்பா, இங்கே தான் வர சொன்னா. சரி, எதுக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனை போட்டுருவோம். ஸ்விட்ச் ஆஃபா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, நம்மளுக்கு வேற இடம் தெரியாதே. சரி, யாருக்குன்னா கேட்டு போய் சேர வேண்டியதான். சென்னை மண்ணு. அட, சென்னை பொண்ணு. ஹாய். 1 minute. எங்கே வச்சேன்? இங்கே இருக்கு. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆரானா பிராந்தன். பிராந்தியா? ஏங்க, அந்த பழக்கம்லாம் இல்லைங்க எனக்கு. நான் ரொம்ப நல்லவங்க. காலையிலேருந்து அட்ரஸ் தேடி சுற்றிட்டுருக்கேன். எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேங்க. நீ எந்த சம்சாரிக்கும் எனக்கு கொஞ்சம் அறியல. సంసారమా? ఓ, తెలుగువా? ఈ అడ్రస్ ఎక్కడ? தெண்டி. கிண்டியா? ஏங்க, கோயம்பேடு தாங்க சொல்லி அமிச்சாங்க ஊரில். இதில் கூட கோயம்பேடு தாங்க போட்டிருக்கு. நீங்கள் கிண்டின்றீங்க. போடா பொட்டன். எது? ஏய், யாரை பார்த்து அசிங்கமா திட்டுற? அடிங், ஊருக்காரனா உங்களுக்கு நான் இலக்கரமா போச்சா? நில்றி, உன்னதாண்டி. ஏய், எங்கடி போற? மாப்ள மாப்ள மாப்ள, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்ள, ஒரு பொண்ணு அட்ரஸ் கேக்குறேன். அசிங்கமா திட்டிட்டு போறா. பொண்ணா? எங்க மாப்ள? இங்க. சொல்லு மாப்ள. அதெல்லாம் விடு. உனக்கு கால் பண்ண என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. மாப்ள, நீ ஃபோன் பண்றப்ப வைப்ரேட் ஆகி ஃபோன் தண்ணிக்குள்ள வந்துச்சா? அது மட்டும் மல்ல காய போட்டு திரும்பி எடுத்து ஃபோன் பண்றதுக்குள்ள நீ இங்க வந்துட்ட. ஏதாவது ஒரு கதை விடு. இருந்தாலும் இந்த சென்னை பொண்ணுங்களுக்குலாம் திமிரு ரொம்ப அதிகம் மாப்ள. ஆமாமா, ரொம்ப ரொம்ப திமிரு. மாப்ள, போறப்போ அந்த பொண்ணை பார்த்தா காட்டுறியா? உன்கிட்ட போய் பொண்ணை பத்தி சொன்ன பாரு. எடு ஓ. மாப்ள, இந்த இடம் தான் நினைக்கிறேன் மாப்ள. நான் என்ன பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்ல புரோக்கர் நம்பர் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன். சரியா? நீ அவருக்கு ஃபோன் பண்ணி மற்ற டீட்டெயிலாம் அவர் உனக்கு சொல்லுவார். சரி சரி மாப்ள, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாப்போண்ணே. ஏரியா நல்லா தான் இருக்கு. ஃபோனை பண்ணி கேட்டுருவோம். நமஸ்காரம். ஹலோ அண்ணே, செல்வா நம்பர் கொடுத்துருந்தானே, வீடு புரோக்கர்னு சொல்லியிருந்தான். சொல்லுப்பா. அந்த ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அதானே, செல்வா நம்பர் கொடுத்துருந்தான். வீடு பார்த்து சொன்னீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாண்ணே. பேச்சா பார்த்துடலாமே. அண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே, ஃபோன் பேசிக்கிட்டு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அறிவில்லையாண்ணே? தோணு. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. அதான் சொன்னா திட்டுறியப்பா. திட்டுறனா? அண்ணே, உங்களே இல்லைண்ணே, பக்கத்தில் ஒருத்தர் சும்மா நொயின்னு. நீங்கள் சொல்லுங்க. அந்த நொய்யே நான் தான்ப்பா. புரியலண்ணே? நான் தான்ப்பா. அண்ணே, ஐயோ நீங்க தானா? முன்னாடி சொல்ல வேண்டியதானே. என்னண்ணே எங்கப்பா சொல்ல விட்ட? சரி விடுங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? சரி, போன் கட் பண்ணி நேர்ல போய் பேசிக்கலாம். ஐயா சாரிண்ணே. அப்புறம் நன்னா இருக்கேலா? நல்லா இருக்கண்ணே. நான் தான் ஸ்ரீரங்கத்து ஸ்ரீனிவாசன். இங்க ஹவுஸ் புரோக்கரா இருக்கேன். ஹவுஸ் புரோக்கர் மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ், பிளாட் எல்லாம் வித்து கொடுக்கறோம். ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுக்கறோம். இது தவிர்த்து போதும் வீடு பாத்துலாமா? தாராளமா பாத்துடலாம். இங்கதான் இருக்கு வீடு. இங்கங்கண்ணே, உங்க பின்னாடி தான் இருக்கு. அப்படியே திரும்பி பாருங்க. பாத்தேலா உங்க வீட்டை? நல்லா இருக்கா? அண்ணா, வீடெல்லாம் ஓகே தான். அப்படியே வாடகை சொல்லிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் பேசிடலான்னு. என்ன தம்பி வாடகை?
முதல்ல வீட்டு சாவியை பிடிங்கோ, வீட்டுக்குள்ள போங்கோ, வீட்டை பாருங்கோ. ஓகேன்னு வாடகை பேசிக்கலாம். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன். வீட்டுக்குள்ள போய் பாருங்க. சரிண்ணே போங்கோ. போறேண்ணே. ரொம்ப நல்லவரா இருக்காரு. வீடு பார்த்தேலா, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. கார்டன்ல கூட இருக்கு. ஈவினிங்ல நல்லா காத்து வரும். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. வாடகை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே. வாடகைன்னா வாடகை ஆஃப்டர் ஆல் 50,000 தான். 50 போன தம்பி தம்பி எங்கப்பா போற? பின்ன 50,000ன்றீங்க? ஐயோ 50,000 சென்னையில போற ரேட்டுப்பா. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவா. வெறும் 15,000 தான் கேக்குறாரு. 15 எந்த இழிச்சம் வாங்கி தரல. 15,000க்கு தரான். அண்ணே 15,000 கொஞ்சம் அதிகம் தானே. ஆனா பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்தாங்கோ அட்வான்ஸ். என்ன தம்பி 50,000 தான். சரிண்ணே. சரிண்ணே. அப்ப இந்த சாவி எப்படிங்கோ, வீட்டுக்குள்ள போங்கோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யூஸ்வலா 2 மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுப்பா. நீங்க 1 மாசம் கொடுத்தா போதும். அதானே, அதுலாம் கரெக்டா ஜிபே பண்ணிடுங்க. சரிண்ணே. சரி முதல்ல வீட்டுக்குள்ள போங்க. சரிண்ணே. தம்பி தம்பி ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம், ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எப்படியும் ஹவுஸை கொஞ்சம் க்ளீன் அண்ட் டைடியா மட்டும் வச்சுக்கிறீங்களா? டைடு போட்டதுன்னு துணியெல்லாம் வாஷ் பண்றேன். ஐயோ நீங்க பண்ணீங்களா? இப்ப நான் பண்ணிட்டேன். ஜிபே மறந்துடாதீங்க. ரைட்ண்ணே. வைத்தியக்காரன் 5,000 பங்களா குத்தி ஏமாந்துட்டான். ஊர்ல மாட்டு கொட்டையில படுத்த நமக்கு மாடனா எவ்வளவு பெரிய வீடு. என்ன அழைச்சிரு கசகசன்னு இருக்கு. போய் ஒரு குளியலை போட்டு வந்து அப்புறம் ஒரு தூக்கத்தை போடுவோம். ரெண்டு பேக் இருக்கு. நம்ம ஒரு பேக் தானே கொண்டு வந்தோம். ஒருவேளை பேயா இருக்குமோ? பேயதான். ஐயோ, சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. சவுண்ட் இங்கேருந்து தான் வருது. அடி பாவி, என் வீட்லேயும் திருட வரியா நீ? மவளை புண்ண பூட்டோட ஸ்டா வர மவளை. ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் வீட்டு திருட. ஏய் ஏய் பிராண்டி, நீ எங்கடி இங்க? போடா பட்டி. பட்டியா? ஓ, உனக்கு வேற தெலுங்கு தான் தெரியும்ல. ఏయ్ ఇక్కడ ఏం చేస్తున్నావు? எப்படி நம்ம தெலுங்கு? சீ. சீயா? அடியோய், எங்க வீட்டை திருட வந்ததும் இல்லாம சீன்னு வேற சொல்றியா? திருடி திருடி. இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்ன திருடி கிருடினா பல்ல உடைச்சிருவான் நான். ஏய் பல்ல ஏய் பாத்தியா பாத்தியா, இப்ப எங்க நீ வந்து தமிழ்? டேய் அது தெலுங்கு இல்லடா, மலையாளம். மலையாளமா? இப்ப அதுவாடி ரொம்ப முக்கியம். முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போடி. உன் வீடா? இது என் வீடு. முதல்ல நீ வெளில போடா. நான் ஏன்டி வெளில போனோம்? சொலையா 15,000 கொடுத்து வந்திருக்கேன். நீ வெளில போடி. 15,000மா? நான் 25,000 கொடுத்து வந்திருக்கேன். வெளில போடா. ஏய் என்னால நம்ப முடியாது, நீ வெளில போ. இது சரிப்பட்டு வராது. நான் இப்ப போலீஸ் கால் பண்றேன். போலீஸா? ஏய் நீ யாருக்கு வேணா கால் பண்ணு. எனக்கு எங்க புரோக்கர் அண்ணன் இருக்காரு, நான் அவருக்கு கால் பண்றேன். அவர் வந்து உன்னை என்ன பண்றாருன்னு பாரு.
அடடே, என்ன தம்பி டவலோட உட்காந்துட்டு இருக்கேள், ஜலம் வரலையா என்ன? அண்ணே அதெல்லாம் வந்துண்ணே. யாருண்ணே அந்த பொண்ணு? என் வீட்டில் வந்து உட்காந்து என்னைய வெளில போன்றா? பொண்ணா? எந்த பொண்ணு? அடடே, நன்னா இருக்கியாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யோ, வயசு வித்தியாசம் பார்க்காம ஏதாவது சொல்லிட போறேன். என்கிட்ட 25,000 ரூபாய் வாங்கினியா இல்லையா? கூட புரோக்கர் கமிஷனும் சேர்த்து வாங்கினல்ல. அப்ப யாரையா இவன்? அண்ணே என்னை பத்தி தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லுங்கண்ணே, அப்புறம் அவளை அவ்வளோதான். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, ஒரே நிமிஷம் இருப்பா. அம்மா அந்த சாவியை கொஞ்சம் கொடுங்க. சாவிய மாத்தி கொடுத்து பெரிய பாவி ஆயிட்டேனேம்மா. கேவலமா நடிக்காதயா. என் வீட்டு சாவியை கூட நான் கிளம்புறேன். அதுல தாமா ஒரு சின்ன சிக்கல் நடந்து போயிடுது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு கை மாத்தி விட்டு வந்துட்டேன். யோ, என்கிட்ட காசு வாங்கிட்டு வேற யார்ட்டையோ வீட்டை கொடுத்துட்டேன்னு சொல்ற. இங்க பாரு, ஒண்ணு எனக்கு அந்த வீட்டை காட்டு, இல்லனா இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அண்ணே அதான் வீடு அவள்துன்னு ஆகி போச்சுல, ஒழுங்கு மத்தியம் இந்த இடத்த காலி பண்ண சொல்லுங்க, காத்து வரட்டும். ஏய் போடா பிராந்தா. ஏய் நீ என்ன திட்டிக்கோ, ஆனா புரியுற பாஷையில திட்டு. புரியாத பாஷையில திட்டின அப்புறம் நானும் உனக்கு புரியாத பாஷையில 1000 கெட்ட வார்த்தை திட்டுவேன். பாக்குறியா? பாக்குறியா? திட்டு பார்க்கலாம், வா திட்டு. பேசட்டுமா? பேசட்டுமாடி? ஐயோ, என்ன ரெண்டு பேரும் சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேள். சோ இங்க பாருங்க, நான் இங்க தான் இருப்பேன். பாரு, அவனை வேணா கிளம்ப சொல்லுங்க. அண்ணே நானும் இங்க தான் இருப்பேன், அவளை கிளம்ப சொல்லுங்க. ரெண்டு பேருமே கிளம்ப வேணாம். அப்ப யார் தான் கிளம்புறது? நான் கிளம்புறேன். அண்ணே பத்திட்டு கணபதி. அண்ணே ஐயோ, ஒழுங்கா அந்த பிரச்சனைக்கு பைசல் பண்ணிட்டு போங்கண்ணே. நீங்க ரெண்டு பேரும் கோவப்பட மாட்டேன்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? தம்பி, சென்னையில வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்பா. அதுவும் ஒன்ன மாதிரி பேச்சுலருக்கு எவனுமே கொடுக்க மாட்டான். யோசிச்சு பாருப்பா. அதே மாதிரிமா பொம்பளை புள்ள நீ ஊரு விட்டு ஊரு வந்து தனியா இருக்கிறது சேஃபா? போன வாரம் கூட அம்பத்தூர்ல ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழுத்தறுத்து கொண்டு செயின் எடுத்துட்டு போயிட்டானுங்க. உன் கழுத்து வேற சின்னதா இருக்கு, பிளேட வச்சே முழுசா அறுத்துருவா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரே வாரம் டைம் கொடுமா. இது என்னமா வீடு, இதை விட சூப்பர் வீடு உனக்கு பிடிச்சு கொடுக்குறேன். ஒரு வாரம் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. தம்பிக்கு ஓகேமா? உனக்கு ஓகேவா? ஓகே சொல்லுண்ணே. பொம்பளை பொண்ணு பாவம்பா, புரிஞ்சுக்க. சரி, கரெக்டா ஒரு வாரம் தான். அதுக்குள்ள எனக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அது வரைக்கும் பெட்ரூம் நான் தான் யூஸ் பண்ணுவேன், அவங்கெல்லாம் வரக்கூடாது. ஓ அப்படியா? சரிண்ணே, அந்த பெட்ரூம் பக்கம் நான் போல, அந்த பாத்ரூம் நான் எடுத்துக்கிறேன், அந்த பக்கம் அவளை வரவானு சொல்லுங்க. பாத்ரூம்? பொம்பளை புள்ள பாத்ரூம் இல்லாம மனசாட்சி வேணாமா உனக்கு? ஓ சரிண்ணே, அப்போ அந்த பாத்ரூம் அவளை எடுத்துக்க சொல்லுங்க, இந்த பெட்ரூம் நான் எடுத்துக்கிறேன். இப்ப பொம்பளை புள்ள பாவம் இல்ல. ஏய் இங்க பாரு, இன்னும் என் கோவத்தை முழுசா பார்த்தது இல்ல, என்கிட்ட வாங்க கட்டிக்காத. ஏய், ஒரு பொம்பளை புள்ள உனக்கே அவ்வளவு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும்? அடச்சி, பாத்தீங்களாண்ணே வைண்டா, அதான் நம்ம பவரு. என்னம்மா அந்த பையனை பத்தி சீன்ற? யோ கீழே பாரியா. அண்ணா என்னண்ணா நீங்களும் சீன்றீங்க? கீழே பாரியா. அடச்சி. சோ குறும்புக்கார பையன்மா, அதான் போயிட்டானே, இன்னும் ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? அடச்சி, என்னம்மா என்ன பொத்தும் சீன்ற? கீழே பாரியா. ஐயோ சீ. அம்மா ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுமா, உனக்கு நான் வீடு பார்த்து கொடுக்குறேன். தம்பி வேட்டி தூக்கி போடுப்பா, நான் கிளம்புறேன். அஷ்டமத்து சனி அன்ற வேரோட ஓட விட்டுச்சு. ஏன் பேக்கி அடி தூக்கி போடுற மவள உன்ன? ஏய் கதவு தரடி. ஆறானு விசாரிச்சு. ஏய் உன்னதான் நீ கதவு தர. போடா. என்னையாடி வெள்ள தொத்துற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி
முதல்ல ஆர்டர் பண்ணுவோம், அப்புறம் அவளை ஏதாவது பண்ணுவோம். சாம்பார் சாதம். ஷோ, செம்மையா பசிக்குதே. பிரியாணி ஆர்டர் பண்ணலாம். Yep. பா, சரியான பசி. விரதம் இருக்கனால சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. கொய்யால சாம்பார் சாதத்தெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதாக போச்சு. பிரியாணி மாதிரி இருக்கு. லெக் பீஸு. டேய், உனக்கு அறிவில்ல? எனக்கு வந்த பிரியாணி நீ என்ன சாப்பிட்டு இருக்க? ஏய், நான் ஆர்டர் பண்ண சாம்பார் சாதத்தை கமுக்கமாக உட்காந்து கட்டிட்டு என்கிட்ட வந்து பிரியாணி கேட்டுட்டு இருக்கியா நீ? ஏண்டா, என் 300 ரூபா பிரியாணியும் 30 ரூபா சாம்பார் சாதமும் ஒன்னாடா? 30 ரூபாவா? அது 80 ரூபா தெரியுமா? சி, முதல்ல லெக் பீஸ் கீழே போட்டு பேசு. போறா, நைஸா ரூம்குள்ள போயிட வேண்டியதான். அதானே, இவன் நமக்கு மேல பெரிய கேடியாச்சே. பூட்டிட்டா. மேம், யுவர் ஆர்டர். ஏய், அது என்னோட சாம்பார் சாதம் தானே? ஆமா. ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. என் 300 ரூபாய் எடுத்து வை, நான் தரேன். ஏய், அதெல்லாம் தர முடியாது. ஒழுங்கா என் சாம்பார் சாதத்தை கொடுத்துட்டு போடி. என்னால தர முடியாது. முடிஞ்சது பண்ணிக்கப்போ. நில்றி. ஏய் ஏய், பிரியாணி போச்சு, சாம்பார் சாதமும் போச்சு. சாம்பார் சாதத்தை சாப்பிட உள்ளடி என்ன உனக்கு இருக்குடி. பிரீத்தி இருக்காளா? பிரீத்தியா? ஓ, அந்த ஜிகிடியோட ஃப்ரெண்டா? அப்படிலாம் யாரும் இங்கே இல்லை, கிளம்பு. இல்ல, பிரீத்தி தான். ஏய், வாடி. ஏய், யார் இவ? இந்த மாதிரி சீப்பான ஆள்லாம் ஏன் உள்ள விடுற? ஏய், எது? அவங்க எடுக்கிறான், வா. அதானே. சீப்பா? போங்கடி. என் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறேன். அவன் எனக்கு மேலே பெரிய சீப்புடி. ஹலோ மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்னடா பிரச்சனை? யாரா அவனுங்க? அவனுங்க இல்லை மாப்பிள்ள, அவளுங்க. அவளுகளா? யாரா அவளுங்க? மாப்பிள்ள, என்ன கலாச்சிருக்காங்க மாப்பிள்ள? ஆமால, உன்ன கலாச்சிருக்காளுங்க. ஏய், யார் அவ? என் மாப்பிள்ளை கலாச்சது. வெள்ளவாடி. வாங்கடி. ஏய், வெள்ளவாடின்ற என் மாப்பிள்ளை கூப்பிட்றேன், வாங்கடி. என்ன மிஸ்டன் காசி மாதிரி வராளுங்க? டேய், யாரா நீங்க? வெளில நின்னு கத்திட்டு இருக்கீங்க. சீப் ஃபெலோஸ். இந்த மாதிரி ஆள்லாம் ஏன்டி வீட்டுக்குள்ள விடுற? விட்ரி, அவனுங்களே ஒரு ஊர் நாட்டானுங்க. ஊர் நாட்டானா? ஆளாக் சைஸ்ல இருக்கு. உனக்கு எவ்வளவுனா? அர்னால்ட் சைஸ்ல இருக்கு. மாப்பிளைக்கு எவ்வளவு இருக்கும்? அர்னால்டா? டேய், பஞ்சாப் லாரி ஓட்டுற பரதேசி மாதிரி இருக்க. நீ என் ஃப்ரெண்ட பார்த்து கலாய்க்கிறியா? ஆமா, உங்க அப்பா தான் பஞ்சாப் லாரி குத்தாவா? 2 பேர் சேர்ந்து பஞ்சாப் பயணம் போவோமா? அப்படி சொல்லு மாப்பிள்ள. ஏய், மோஸ்ட் வாண்டட் மோமோ முஞ்சி, என் ஃப்ரெண்டியா கலாய்க்கிற? நல்லா கூட ஒன்று கூட்டிட்டு சுத்துது பேர். மலபார் பீட்டிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி. டேய், உங்கள இவன்லாண்டி ரொம்ப பேசுறான். இவனை கூப்பிட்டு வச்சு குமுறு. மாப்பிள்ள உயிரோட இருந்தா சந்திப்போம். போது, வாடி போலாம். செத்தறக்கு தர போறோம். ஏய், அவன் ஆல்ரெடி செத்த பண்ணி மாதிரி தாண்டி இருக்கான். என்ன பாக்ஸிங்ல பதக்கம் வாங்கின மாதிரி போறாளுங்க? என்னையாடி ஹாலில் படுக்க வச்ச? உன்னை நாளைக்கு என்ன பண்றேன்னு பாருடி.
ஹலோ சஞ்சய் இன்டர்வியூ சார் ஸ்டார்ட் எங்க இருக்கீங்க? ஆன் தி வேல இருக்கேன் சார். டிராஃபிக்காக இருக்காது தான். சரி, ஹாஃப் அன் ஹவர் வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க. ஏய் 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 நில்றி. ஏய் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாஃபிங் சோடா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.